அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வைக்கிற பொடி வாங்கினோம், அதுக்கு வந்து இந்த வாளி வந்து ஃப்ரீயா தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த பிஸ்கட் வாங்கியிருக்கு. எல்லா இதுலயுமே 5 ரூபா 10 ரூபா வந்து விலை வந்து கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஒரு பிஸ்கட் வாங்கியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி மில்லட் பிஸ்கட் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களுமே சாப்பிடலாம். அந்த பிஸ்கட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இது வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் பிஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன வெறும் பிஸ்கட்டா வாங்கிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து குழந்தைகளுக்கு ஊருக்கு அந்த மாதிரி கொண்டு போனாலும் நான் கொண்டு போவேன். அதுக்காக தான் இந்த பிஸ்கட்லாம் வாங்கியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வந்து கொலக்கட்டை இடியாப்பம் அந்த மாதிரியும் அவிச்சிக்கலாம். இதுக்கு வந்து இந்த கொலக்கட்டை அச்சு வந்து தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சக்கரை ஃப்ரெண்ட்ஸ் 1/2 கிலோல 2 வாங்கியிருக்கேன். இது வந்து ரேட் கம்மி தான். கடையங்காட்டியும் வந்து கேண்டீன்ல வந்து ரேட் கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பூண்டு ஊறுகாய் இதோட ரேட் வந்து 94 ரூபா. ஆனா வந்து கேண்டீன்ல வந்து 60 ரூபா 64 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எவ்வளவு ரேட் கம்மின்னு பாருங்க. நல்லா இருக்கு. ஆச்சி பூண்டு ஊறுகாய் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது குழம்பு தூள், வத்த பொடி, மஞ்சள் பொடி. இதெல்லாம் வந்து மஞ்சள் பொடியே வந்து 100 கிராமே 12 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ரேட் வந்து அதிகம் தான். இது வந்து 42 ரூபா. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு லாபம்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மட்டன் பொடி, கரம் மசாலா, கோதுமை மாவு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் வந்து கம்மி தான். 60 ரூபாயோ எவ்வளவோ 50 ரூபா நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரேட் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வாங்கியாச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். மில்க் மேட் குலோப் ஜாம் வந்து ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் எப்பவுமே. பிரியாணி மசாலா ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மசாலாவும் வாங்கியாச்சு. 100 கிராம் வந்து கடையில வந்து 76 ரூபா வரும். இது 40 ரூபா 46 ரூபாக்குள்ளதான் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதுல 30 ரூபா லாபம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வந்து பல்ப் வந்து இதோட விலை வந்து 163 ரூபா. இங்க கேண்டீன்ல வந்து வெறும் 60 ரூபா 50 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அப்ப வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 ரூபா வந்து லாபம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 2 பல்ப் வாங்கியாச்சு. வீட்டுக்கு தேவை. 52 ரூபாக்குள்ள பத்தி வந்து வெறும் 22 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மனமனம் நல்ல கமகமன்னு வாடையோட இருக்கு. அப்புறம் வந்து கம்ஃபர்ட் வாங்கிருக்கோம் வீட்டுக்கு. கம்ஃபர்ட் இது வந்து வாஷிங் மிஷினுக்கு ஊத்துற லிக்விட். இது கம்ஃபர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பவுடரு. நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமா தான் தேவைப்படுது. ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் பால் கவுச்சி அந்த மாதிரிலாம் இருக்குன்றனால பவுடர் பெருசாவே வாங்கிடுவேன் எப்பவுமே. இதுவும் அதே மாதிரி வாஷிங் மிஷின் ஊத்துற லிக்விட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம் விளக்குற சோப்பு வந்து 22 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனா கடையில வந்து இதோட ரேட் வந்து 30 ரூபா. அப்ப வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளவு கம்மி? 8 ரூபா கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 5 சோப்பு மட்டும் இதுல வாங்கியிருக்கேன். இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி பூஜைக்கு நம்ம பொறுத்தோம்ல அது. இதோட ரேட் வந்து 11 ரூபா. ஆனா இதோட ரேட் வந்து உண்மையான ரேட் வந்து 21 ரூபா கடையில. அப்போ வந்து இதுல நம்மளுக்கு 10 ரூபா வந்து லாபம். சோப்போட விலை வந்து 36 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கடையில. ஆனா கேண்டீன்ல வந்து வெறும் 22 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். சர்ஃபெக்சல் சோப்போட விலை 35 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து கேண்டீன்ல வெறும் 22 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே நமக்கு வந்து லாபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 சோப்பு வாங்கியிருக்கேன். அதுலயும் இந்த கொழுக்கட்டையோட விலை 120 ரூபா. இது வெறும் 80 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெழுகுதிரி வந்து 75 ரூபா இதோட ரேட்டு. இதுலயும் ரொம்ப எல்லாத்துலயுமே ரேட்டு கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதுல பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு பொருளையுமே 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வாங்கிய பொருள் ஃபுல்லா இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு